என் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற உன் குடும்பம் நாசமா போயிடும், உருப்படாம போயிடும். என் வயறறிஞ்சு சாபம் கொடுக்கறையா, நீங்க எல்லாரும் நாசமா போயிடுவீங்க. ராகவன், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? முதல்ல வெள்ள கிளம்புங்க, இல்ல தோச்சிருவாங்களே. நான் யாரும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சிருந்தா உங்க குடும்பத்தை என்னைக்கு நிர்மூலப்படுத்திருக்க முடியும். போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க. மறுபடியும் சொல்றியா? நீ உருப்பட மாட்ட, நாசமா போயிடுவ. உன் குடும்பமே உருப்படாம போயிடும். என் பிள்ளை மேல மறுபடியும் கைய வச்ச உன்னை கொலை பண்ணிடுவேன். இருமா, நான் அவரோட கை பாத்துறேன். வாங்க வாங்கப்பா. அப்பா அம்மா, நீ எதுக்கு கதவு சாத்துற? அந்த அசிங்கமா கத்திட்டு போறாரு. I'll shoot him. அப்பா கூல் டவுன் பா. வாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. துவாரகேஷ் என்ன பண்ணீங்க? இந்த பாரு உமா, நான் துவாரகேஷ் எதுவும் பண்ணல. எனக்கு என்னமா தெரியும்? அப்பா, அவனை ஆளை வச்சு அடிச்சிங்களா? அவனை கொலை பண்ண ஆள் ஃபிக்ஸ் பண்ணீங்களா? நான் அவனை எதுவுமே பண்ணல உமா, எனக்கு எதுவும் தெரியாது. அந்த ஆளு போறாரு சொல்றாரேப்பா. துவாரகேஷ கத்தியால குத்திட்டாங்க, அவன் உயிருக்கு ஆபத்து, அது இதுன்னு சொல்றாரே. உமா, அம்மா சித்தப்பாக்கு என்னம்மா ஆச்சு? ஏய், நீ வேற இம்சையை கூட்டாத. சித்தப்பாவன் சித்தப்பா, வாய் மேலே சூடு வச்சிருவேன். போடி உள்ள போ. இன்னும் மாந்தாலும் இந்த மாதிரி பேசிட்டு போறாரு. அவர்னா பைத்தியமா? அப்பா, அப்போ நீங்க துவாரகேஷ ஒண்ணும் பண்ணலையா? உமா, I gave him some trouble in the office. Yes, அந்த கம்பெனியோட MD-யை புடிச்சு பிரஷர் பண்ணி துவாரகேஷ் 10 லட்சம் ரூபாய் நான் ஷீடு கட்டணும்ட்டு I had made some arrangements. ஆனா அவர் சொல்ற மாதிரி ஆளை வச்சு கொலை பண்ற அளவுக்கு நான் போலவுமா. அப்போ இவ்ளோ கிளியரா சொல்றாரேப்பா. உமா, are you doubting me? செஞ்சேன்னா செஞ்சேன்னு சொல்லிட்டு போறேன். எனக்கு என்ன பயமா? ஆனா யாரோ பண்ண தப்புக்கு நான் கொலைப்படி அனுபவிக்க முடியாது. It's highly ridiculous and I know how to deal this person. ஓகேப்பா, விடுங்க. You relax now. Just a second now. இருக்கார அந்த ஆளு? இல்லப்பா, அவர் போயிட்டாரு. ச்சே, என் மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டான். இந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். பா, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பா. என்னவோ எங்கேயோ குழப்பம் நடந்திருக்கு. வேற யாரோ துவாரகேஷ குத்தி அந்த பழிய நம்ம மேல போட்டிருக்காங்க. நீங்க இதை விட்டுருங்க. என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். கூல் பா. போயிருப்பா, ஒன்னும் புரியலையே. மேம், டிஃபன் ரெடி மேம். டிஃபன் எதுவும் வேண்டாமா? என் பொண்ணு காலையிலேயே பதறி அடிச்சு கிளம்பி போனா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட இல்ல. எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. மேம், அக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, சரி சரி, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி, ஓட்டுற வண்டிய ஸ்டாண்ட் போட்டு நிறுத்த கூட உடம்புல தெம்பில்ல, இதுல வாயாலேயே ஊரை வித்துக்கிட்டு திரியிற. ஏண்டி, எங்கடி காலங்கத்தால போன? போனியே. ஸ்னேகா, ஸ்னேகா, என்னடி ஆச்சு? ஏண்டி, கேட்டுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க நீ. என்னம்மா, என்னாச்சு? ஏய் மேம், என்னங்க தண்ணி? இல்ல பரவாயில்ல. ஸ்னேகா, உன்னை தானே கேக்குறேன், என்னாச்சு? என்னடி? சொல்லு ஸ்னேகா. ராஜீவ் சார். சொல்லுமா. உங்களுக்கு யாருமே தகவல் சொல்லலையா? என்ன தகவல்? யாரோ ரவுடிங்க டிகேவை கத்தியால குத்திட்டாங்க.
துவாரகேஷ் காலையில 7 மணிக்கு ஆபீஸ் முடிச்சு வெளியில வரும்போது யாரோ 2 பேர் அவரை கத்தியால குத்தி இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்து ஐஜி சாரும் போலீஸும் அங்க போயிருக்காங்க. ஒருத்தன் தான் கிடைச்சிருக்கான், இன்னொருத்தன் தப்பிச்சு போயிட்டான். சார் அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு உடனே எனக்கு தான் முதல்ல போன் பண்ணாரு. என்னது, துவாரகேஷ கத்தியால குத்திட்டாங்களா? இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை யாரும் சொல்லலையே. துவாரகேஷ் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்? இப்பதான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர. என்ன ஸ்னேகா, நீயாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. துவாரகேஷுக்கு யாரு எதிரி, யார் இதை பண்ணிருப்பாங்க? தெரியல சார். நேத்து நைட்டு நீங்க ஐஜி அங்கிள் கிட்ட போய் டிகேக்கு ஏதோ பிரச்சனைன்னு பேசினதா சொன்னாரு. அதனால காலையில அந்த பக்கம் போன ஐஜி அங்கிள் டிகேவை பார்த்து பேசலான்னு போயிருக்காரு. அப்பதான் இந்த அட்டம் நடந்திருக்கு. ஐஜி அங்கிள் தான் டிகேவை காப்பாத்திருக்காரு. கத்தியால குத்துன அவனை பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் சொன்னாதான் சார் தெரியும் யார் இந்த கேவலமான காரியத்தை பிளான் பண்ணாங்கன்னு. எவன் இந்த காரியத்தை பண்ணான்னு மட்டும் தெரியட்டும். அவன் கொட்டல ஒரு மாலைய போட்டுக்கல. என் பேர் ராஜ் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டேயா, சரியான நேரத்துல துவாரகேஷுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். போலீஸ் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல சார். நீங்க ஐஜி சார் கிட்ட கேளுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி ஸ்னேகா. நீ அந்த ராகவன் வீட்டுக்கு போனியா? என்ன கேள்வி கேக்குற? டிகேவை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க, அவர் ஹாஸ்பிடல்ல இருந்தாருன்னு சொன்னேனே, அதுவும் காதுல விடலையா? அத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? ஆமா, யார் அந்த டிகே? என் டிகேவை சுத்தி சதி நடக்குது. அவரை கொலை பண்றதுக்காக ஒரு கும்பலே அலையுது. உனக்கும் டிகேவை பிடிக்காது. உனக்கு இந்த கொலை முயற்சியில பங்கு இருக்கா? ஏய், என்னடி கேவலமான சந்தேகம் இது? யார பார்த்து இந்த கேள்வியை கேக்குற? நான் உன் அம்மாவுக்கு சமம். ஆனா என்னையே கட்டி போட்டு அடிச்சவதானே நீ? அது வேறடி. அதுக்காக ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு நான் போவேனா? அந்த ஒரு நம்பிக்கையில தான் ராஜி நான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கேன். என் டிகேவை நாசம் பண்ண நினைச்சது யாரா இருந்தாலும் சரி, அந்த கஜேந்திரன், உமா, அந்த கடவுளாவே இருந்தாலும் சரி, நான் சாதாரண பொண்ணா இருக்க மாட்டேன். நான் கொலைகாரியாவே மாறிடுவேன். ஒண்ணு மட்டும் நான் உறுதியா நிச்சயமா சொல்றேன் ராஜி, என் டிகேவுக்கு மட்டும் விபரீதமா ஏதாவது ஆச்சு, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சு, என்ன ஒரு கொலைகாரியா தான் நீ பாப்ப. என் வாழ்க்கையை யாராவது நாசம் பண்ண நினைச்சா அவங்க யாரா இருந்தாலும் நான் கொலை பண்ணுவேன். ஸ்னேகா, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகவும் நான் தயங்க மாட்டேன். ஏய், அப்படி பேசாதடி. சொல்லுவேன், கொலை பண்ணுவேன், ஜெயிலுக்கும் போவேன். அது மட்டும் நிச்சயம். ஏய் ஷாமளா, ஒரு மக்கு தண்ணி கொண்டு வாடி. இதோ வரேங்க. என்னங்க, என்னாச்சுங்க? எதுவும் பேசாத. ஏங்க, அவ்வளவு அவசரமா எங்க போனீங்க? ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன், கொலையே பண்ணிருப்பேன். அவ வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டான் ராஸ்கல். நீங்க யார சொல்றீங்க? யார மிரட்டுனீங்க? அவன் பேரை சொல்லவே வாய் கூசுறது நீ. அந்த 2 எழுத்துக்காரி அப்படி தான் சொல்றேன். ஆட்டுக்கு தாடி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு மோடி மஸ்தான் வேலை காட்டுறான். அதாண்டி அந்த கஜேந்திரன், அவனை தான் மிரட்டின மிரண்டு போயிட்டான். ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஊர் வம்ப விலைக்கு வாங்குறீங்க? எதிரி ஊர் வம்பு? என் பையனை கத்தியால குத்தி படுக்க வச்சிருக்கான். கொஞ்சம் விட்டு இருந்தா உயிரே போயிருக்குண்டி. போக கூடாத இடத்துக்கு போயிட்டேன், பார்க்க கூடாதவனை பார்த்துட்டேன். அதான் காலை கழுவிட்டு உள்ள வந்தேன். ஏன்பா அவங்க கூடலாம் எதுக்கு வம்பு? அவங்கெல்லாம் காசு பணம் இருக்கிற ஆளுங்க. காசு பணம் இருந்தா அது அவனோடம்மா. நம்ம வழியில வந்தா நாசம் பண்ணிடுவேன்.
காசு பணத்துக்கு நான் பயப்படவும் மாட்டேன், விலையும் போக மாட்டேன். அதை அவனுக்கு புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். என் பையனுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுமா. துவாரகேஷை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. இந்த குடும்பத்துக்கு ஒரே ஆம்பளை வாரிசு. டேய் இருடா இருடா. பாத்து. இப்ப எப்படி இருக்கு? வலி பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. நீங்க எதுக்கு அண்ணி வீட்டுக்கு போய் சத்தம்லாம் போடுறீங்க? முடியலப்பா. 1000 எதிர்ப்புகளை சமாளிப்பேன். ஆனா உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது துவாரகேஷ். உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுப்பா. உனக்கு ஏதாவது ஆகும்னா அதுக்கு முன்னாடி அந்த தெய்வம் என்னை கொண்டு போயிடணும்ப்பா. அப்பா, ஷியாமளா, வாங்க மஞ்சுளாமா. இந்தா, என்ன இது? உன் பையனுக்கு அடிபட்டு இருக்குன்னு சொன்னல? ஆமா. அதான் நாட்டு மருந்தெல்லாம் சேர்த்து அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இத நல்லா அடிபட்ட இடத்துல தடவிடு. இதுல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? மருந்து பேரெல்லாம் வெளியில சொன்னா வீரியம் போயிடும் ஷியாமளா. சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல, சொல்லுங்க. இதுல முக்கியமா இருக்கிறது கடுக்காயும் கஸ்தூரி மஞ்சளும். அதுலயும் இந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்கே, அது எந்த காயத்தையும் ஆத்தக்கூடிய மகா சக்தி வாய்ந்த மருந்து. கஸ்தூரி, 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 கஸ்தூரி. நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் ஞாபகங்கள் மட்டும் துருபிடிக்கிறதே இல்லையே. நினைவுகள் பட்டு போகாம அப்படியே பசுமையா இருக்கிற வரப்பிரசாதத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கான். கஸ்தூரி, நீ மட்டும் இந்நேரம் இருந்திருந்தா. மாமா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மாமா, பசுமையான கஸ்தூரியோட நினைவுகள் வரும்போது புழுதிய வாரி கண்ணில் கொட்டுற மாதிரி அந்த மூலத்துக்காரி ஞாபகம் நடுவுல வந்து என் மனசு உறுத்துதே. அவன் மாமான்னு கூட்டதும் மனசுக்குள்ள உடம்புல ஏதோ ஒரு அதிர்வு ஏன் ஏற்படுது, ஒண்ணுமே புரியல. மனசை அடக்கணும், அதான் பல விபரீதங்களுக்கு காரணம். வாராஜி, என்னம்மா விஷயம்? அண்ணே, துவாரகேஷ கொலை பண்றதுக்கு முயற்சி நடந்திருக்கு. அவனை யாரோ கத்தியால குத்திட்டாங்க. யாரு? யாருன்னு தெரியல. ஆனா சரியான டைம்ல ஐஜி வந்து காப்பாத்திருக்காரு. ஆனா ஸ்னேகா, நான் தான் துவாரகேஷ கொலை பண்ண ஆரம்பிச்சேன்னு என் மேல சந்தேகப்படுறான்னு. ஏன்னு சிரிக்கிற? நான் இப்ப உண்மையில சந்தேகப்படுறேன்னு. நீ ஏதோ ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு கூலிக்கு ஆள் வச்சு துவாரகேஷ் கதையை முடிக்க சொல்லிருக்கியா? ஸ்னேகா உன் மேல சந்தேகப்பட்ட மாதிரி நீ என் மேல சந்தேகப்படுற பாத்தியா? துவாரகேஷ்க்கும் இந்த கத்தி குத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. ஆனா செஞ்சாதான் என்ன? எனக்கே இந்த ஐடியா இதுவரைக்கும் தோணல. நல்ல ஐடியா கொடுத்த ராஜி, தேங்க்ஸ். நான் இதை பத்தி யோசிக்கிறேன். என்னண்ணே, நானே கதி கலங்கி வந்திருக்கேன், நீ வேற எதுக்கு பயமுறுத்துற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்னேகா என்ன வார்த்தை சொன்னான்னு? நான் சாதாரண பொண்ணா இருக்கேன்னு நினைக்காத. என் துவாரகேஷ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கொலைகாரியா மாறிடுவேன். துவாரகேஷ் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தா கூட அதுக்கு காரணமானவங்களை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வேணா போறது கூட தயாரா இருக்கேன்னு சொல்றா. அவ ரொம்ப ஆவேசமா சொன்னா. அவ வார்த்தை பொய் இல்லைன்னு. அவ அவ்வளோ ஆக்ரோஷமா இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு. நான் பயந்து நடுங்கி போயிட்டேன்னு. அப்படியா சொன்னா? ஆமாண்ணே, அவ கண்ல இருந்த அந்த கொலை வெறியும் படபடப்பும் என்னால ஜீரணிக்கவே முடியலண்ணே. அவ என் பொண்ணு மாதிரி தெரியலண்ணே, வேற யாரோ மாதிரி தெரிஞ்சா.
நீ ஸ்னேகாவை என்கிட்ட ஒப்படைக்கும் போது நீ கஸ்தூரிய நினைச்சு எப்படி கோவப்பட்டியோ எப்படி ஆத்திரப்பட்டியோ அப்போ உன் கண்ணுல நான் பார்த்த நெருப்பும் வெறுப்பும் இப்போ அவ கண்ணுல அதே மாதிரி பார்த்தேன்னே. அண்ணே, அவ ஏதாவது விபரீதமா பண்ணிடுவாளோ, அவ வாழ்க்கை நாசமா போயிடுமோ, அவளை காப்பாத்த முடியாம போயிடுமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அப்படிலாம் நடக்காது. அந்த பையனுக்கு அடிபட்டுடுச்சு இல்ல, அதுல பயந்து உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசியிருப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்ப கூட இந்த மாதிரி வெறி அவளுக்கு வரக்கூடாதுன்னு தப்பாச்சேனே. அது உன்ன மாதிரி நல்லவன் உலகத்திலேயே இல்ல. ஆனா இதே மாதிரி கோவம் வந்துதானே நீ ஒரு கொலையை பண்ணிட்டு இத்தனை வருஷம் உன் வாழ்க்கையே நாசம் பண்ணிக்கிட்ட. அதுக்கான அபராதத்தை நீ இன்னும் கட்டிக்கிட்டே இருக்க. இப்ப நீ வெளியில வர நேரத்துல உன் மக உள்ள வர போறாளா? ராஜி, அப்படிதானே அவ சொல்றா. இந்த குடும்பத்துக்கு என்ன இப்படி ஒரு தலையெழுத்தா? ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்து இத்தனை வருஷம் நாசமா போகணும்னு வேண்டுதலா? இதெல்லாம் ஏன் நடக்குது? கொஞ்சம் நினைச்சு பாருண்ணே. நீ எங்க வரேன்னு எனக்கு புரியுது. பழையபடி ஆரம்பிக்காத. அண்ணே, நான் சொல்றத கேளுண்ணே. அவ நாளைக்கு தான் ஆசைப்படுறது கிடைக்காம வேற மாதிரி விபரீத முடிவு எடுத்துட்டா நஷ்டப்படுறதும் கஷ்டப்படுறதும் யாரு? அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு துவாரகேஷ் கிடைக்கலன்னா கொலகாரியா மாறுவா. அவளை சுத்தி பின்னப்பட்ட வலைகள் அவளை அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம சந்ததிக்கு வரக்கூடாதுன்னு. இந்த கொலைகள் நம்ம குடும்பத்துக்கு தொடர்கதையா ஒரு சாபமா ஆயிடக்கூடாதுன்னு. அப்ப இத்தனை வருஷம் கொலைப்படிய சுமந்தா இப்போ பொண்ணு சுமக்கிறான்னு பேர் வந்துடக்கூடாதுன்னு. இது பாருண்ணே, இவளை தடுக்க இந்த கல்யாணத்தாலதான் முடியும்னா அது செஞ்சுட்டு போலாமே. அதுக்கப்புறம் அவ தலையெழுத்தப்படி நடந்துட்டு போட்டுமே. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நான் சொல்றத சொல்லிட்டேன். எனக்கு அறிவு இருக்கணுமா உயிர் இருக்கணுமான்னு ஒரு போராட்டம் வந்தா நான் அறிவில்லாம இருப்பேன். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி உயிரோட இருப்பேன். ஆனா நானும் செத்து நான் வளர்த்த பொண்ணும் கொலகாரியாகி நிக்க விட மாட்டேன். யோசனை பண்ணுன. நான் அப்புறம் வரேன். யார் இப்படி ஹார்ன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க? கீழே இறங்குங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். என் டிகே மேல கையை வச்சுட்டா, அவர் ஆள் வச்சு கத்தியால குத்திட்டா நான் உடனே பயந்துருவேனா? உங்களுக்கு தைரியம் இருந்தா இப்போ இங்கேயே நீங்க என்ன கத்தியால குத்துங்க. வாட் நான்சென்ஸ்! இதுக்குதான் கண்டதுக்கெல்லாம் பயந்து போய் காரை விட்டு நான் இறங்கவே மாட்டேன். இன்னொரு தடவை என் டிகே மேல கையை வைக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கொலை கூட பண்ணுவேன். பி கேர்ஃபுல். ஸ்டாப் இட்! யாருக்கு நீ லாஸ்ட் வார்னிங் தர்றது? நான்சென்ஸ்! நான் தான் எல்லாருக்கும் லாஸ்ட் வார்னிங் கொடுத்து பழக்கம். ஏன் புருஷன் உட்பட நான் யார்கிட்டயும் லாஸ்ட் வார்னிங் வாங்கி பழக்கம் இல்ல. பழக்கப்படுத்திக்கோங்க. இனிமே என்கிட்ட இருந்து அசிங்கப்படுறதுதா உங்களோட முழு நேர பொழுதுபோக்காவே இருக்க போகுது. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆள் ஆளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த ராகவன் வீடு தேடி வந்து எங்க அப்பாவை மிரட்டிட்டு போறான். நீ இங்க என்ன மிரட்டுற? எனக்கு நீ வார்னிங் தரியா? நீ என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவடி, அத மறந்துடாத. அதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அத நீங்க மறந்துடாதீங்க. இப்ப என்னடி உன் பிரச்சனை? எதுக்குடி இந்த நடு ரோட்ல பஞ்சாயத்து? நான் துவாரகேஷ ஆளை வச்சு குத்தல. எனக்கு அவனை பிடிக்கும். நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா ஒன்ன எனக்கு பிடிக்காது. நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவனை எதுவும் செய்ய மாட்டேன். ஒன்ன தாண்டி ஏதாவது பண்ண. இல்ல, செஞ்சது நீங்க தான்.
என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக அவர் மேல கைய வச்சிருக்கீங்க. நான் செய்யல. இருந்தாலும் நான் தான் செஞ்சேன்னு வெச்சுக்கோ. இப்ப வலிக்குதா? துடிக்குதா? எரியுதா? எனக்கும் அப்படிதாண்டி இருந்துச்சு. நீ என் அக்கான்னு கூப்பிட்டப்போ, என் புள்ளைய என் மாமியார் வீட்டுக்கு நீ பிளான் பண்ணி அனுப்பினப்போ, அந்த குடும்பத்துக்கு நீயும் மருமகன் சொல்றப்போ, என்னையே ஜெயிச்சு காட்டுறேன்னு ஒவ்வொரு தடவையும் நீ சேலஞ்ச் பண்றப்போ, அந்த வலி உனக்கு புரியணும். துவாரகேஷ கொலை பண்ண எவன் முயற்சி பண்ணானோ, எவன் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இப்படி துடிக்கிற பாத்தியா? உன்னை இப்படி துடிக்க வச்சது எவனோ? ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம்.